Welcome to Blessy Kitchen. ஹாய்மா, இன்னைக்கு நம்ம கிச்சனில் வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கேன். இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜீரா, ஒரு பெரிய தக்காளி இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு உரிச்சு கட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய், மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, ஜீரா பொடி, கொஞ்சம் தனியா பொடி, கரம் மசாலா, கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர். ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். முதல் இந்த வெண்டைக்காய் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது 5 நிமிஷம் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஜீரா சேர்க்கலாம். ஜீரா பொரிஞ்சதும் பூண்டு சேர்க்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கலாம். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீளமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1/4 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர். இப்போ பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்குன வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் மசாலாவோட கலந்து விடலாம். ஸ்லோவில் இப்போ வேகட்டும். கொஞ்சம் சென்டரில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டு 5 நிமிஷம் ஸ்லோவில் வேகட்டும். வெண்டைக்காய் பொரியல் ஆயிடுச்சு. நம்மளுடைய சிம்பிளான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க. ஹாப்பி குக்கிங். தேங்க்யூ. பபாய்.